டிஎன்டெட்டுக்கான நோட்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல யூனிட் 1 பாரதம் அன்றே நாற்றாங்கால். இது வந்து எழுதுனது வந்து தாரா பாரதி. இவங்களோட பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து ராதாகிருஷ்ணன். தாராவை திருப்பி போட்டால் ராதா அப்படின்னு வரும். ராதாகிருஷ்ணன் தான் ஒரிஜினல் பேர். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ இதுதான் எழுதுனது தாரா பாரதி. பாரதம் அன்றே நாற்றாங்கால் தான் ஹெட்டிங். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் இது அப்படின்னு வரும். அடுத்து திருக்குறள் வந்து இதை ஆடையாக வந்து பாவிக்கிறாங்க. அடுத்து மெய்யுணர்வு அப்படின்றது மேலாடை. திருக்குறள் ஆடை, மெய்யுணர்வு மேலாடை. காளிதாசன் பாடல் வந்து காவிரி கரையோட எதிரொலி. கம்பர் அமுத கவிதை வந்து கங்கை அலைகள். ஸோ காளிதாசன்னா காவிரி கரை, கம்பர்னா கங்கை அலைகள். சரியா? தாராபாரதி வந்து புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து கவிஞாயிறு அப்படின்றது தாராபாரதி. தாராபாரதியோட பேர் வந்து கவிஞாயிறு. கவிஞாயிறுனா தாராபாரதி. இதே இது முடி ஞாயிறு அப்படின்னா தேவநேய புலவர் அடுத்து வருவாங்க. கவிஞாயிறு தாராபாரதி, முடி ஞாயிறு தேவநேய புலவர். அடுத்து தமிழ்நாட்டில் காந்தி. காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ என்ன நடந்தது? 1919 காந்தி சென்னைக்கு வந்திருக்காரு. பிப்ரவரி மந்த்து. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து கூட்டம் வந்து ராஜாஜி வீட்டில் நடக்குது. பாரதி வந்து அப்போ வந்து பேசுகிறப்போ இவர் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி காந்திக்கு இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்போ இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. அடுத்து 1921 திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஒரு 2 வருஷம் கழித்து வர்றப்போ மதுரையில் வந்து ட்ரெயினில் வந்து இடுப்பில் நிறைய பேர் துண்டு அடிஞ்சதை பார்த்துட்டு அவரோட எளிமை கோலத்துக்கு வந்து ஆரம்பமாக இருந்தது இதுதான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கானாடு காத்தான் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒருத்தங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறாரு. அப்போ அவங்க வீட்டில் வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அதாவது அயல்நாட்டிலேருந்து வாங்கி அதை வந்து இவர் சுட்டி காட்டினதும் அவர் அடுத்த தடவை வந்து அதை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. கானாடு காத்தானில் இது நடக்குது. அடுத்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் குற்றாலத்துலேயும் வந்து இந்த கேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்கும் போதே அவர் வந்து தமிழை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அடுத்து ஜியு போப்போட தமிழ் கைடு தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான நூல் அப்படின்றாரு. 1937 சென்னை இலக்கிய மாநாடு வந்து காந்தி தலைமையில் நடக்குது. அதுக்கு உவேசா வந்து வரவேற்பு குழு தலைவராக இருக்காது. தமிழ் தாத்தா. ஸோ இந்த பெரியவர் நிழலில் தமிழ் கற்க வேண்டும், அதாவது இந்த உவேசா நிழலில் வந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் அப்படின்றவங்க வந்து ராம்நாட்டில் இருக்க செல்லமுத்து அப்படின்ற மன்னரோட மகள். இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, உருது எல்லாமே கற்றுருக்காங்க. மேரேஜ் பண்ணுறது வந்து சிவகங்கையில் இருக்க முத்து வடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. காளையர் கோயிலில் வச்சு ஆங்கிலேயர்கள் முத்து வடுகரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திண்டுக்கல்லில் படையை திரட்டி அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு அமைச்சர் வந்து தாண்டவராயராக இருக்கார். தளபதி வந்து பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க நாட்டையிலேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க திரும்ப அதை கைப்பற்ற பார்க்குறாங்க. ஐதர் அலி அப்படின்றவர் வந்து மைசூரில் வந்து இருக்கார். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுறாங்க. அவங்கள்ட்ட உருது பேசி ஹெல்ப் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அவர் 5000 குதிரைப்படைகளை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு காளையர் கோயிலில் கைப்பற்றணுன்னு தான் இவங்க பிளானு. ஸோ ஆண் படைகளுக்கு வந்து மருதுபுர சகோதரர்கள் வந்து தலைமை தாங்குறாங்க. பெண் படைக்கு வந்து குயிலி தலைமை தாங்குறாங்க. விஜயதசமி அன்னைக்கு வந்துட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறப்போ உடையாள் அப்படின்றவங்க வந்து அங்கே இருக்க ஆயுத கிடங்குக்கு வந்து இது உடையாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேலு நாச்சியாரை பற்றி விசாரிச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அவங்கள்ட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நடுகள் இருக்கும். அதுக்கு வந்து இவங்க தாலியை வந்து போட்டு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் போவாங்க. குயிலி தான் வந்து இந்த படைக்கு தளபதியாக இருக்காங்க இல்லையா, அந்த குயிலி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆயுத கிடங்குக்கு ஃபயர் வச்சுட்டு தன்னைத்தானே வந்து ஃபயர் பண்ணிவிட்டு இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் காலம் அப்படின்னா வந்து 1730 1796 வரை இவங்க ஜான்சி ராணிக்கெலாம் முன்னாடி இருந்தவங்க. ஸோ வந்து இவங்க சிவகங்கை மீட்டது எப்போனா 1780 மீட்டு அடுத்து ஒரு 16 வருஷத்தில் இறந்துடுறாங்க. வேலுநாச்சியார் காலம் 30 to 96, மீட்டது வந்து 1780. சரி, அடுத்து 4 வகை சொற்கள் வந்து 4 டைப்பாக இருக்குது. பெயர், வினை, இடை, உரி. உரினா அந்த மாநகரம், சாலச்சிறந்தது இதெல்லாம் தான் உரி. ஸோ வந்து இலக்கண முறைப்படி சொற்கள் இலக்கண முறைப்படி 4 டைப்: பெயர், வினை, இடை, உரி. சரியா? வஉசி வந்து உள்நாட்டு கப்பல் நிறுவனம் வந்து நிறுவுறாரு. தெரியும் வந்து இவர் தான் கப்பலோட்டிய தமிழர் வஉசி. 1906 சுதேசி நாவாய் சங்கம்
அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு. கப்பல் நிறுவனம் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாரதியை மீட் பண்ணுறாரு. இவருக்கு வந்து பாரதி பாடல்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். அடுத்து ஓர் அப்படின்ற எழுத்துக்கப்புறம் உயிரெழுத்து தான் வரும். ஒருன்றதுக்கப்புறம் தான் உயிர்மை வரும். ஓர்னா உயிரெழுத்து ஃபஸ்ட்டு இருக்கா ஊர். ஓர் ஏரி, ஒரு நகரம், இது உயிர்மை. ஒரு நகரம், ஒரு கடல். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் உயிரெழுத்து தான் வரும். அதுக்கப்புறம் தான் உயிர்மை வரும். அஃதுன்னு வந்தால் அடுத்து உயிரெழுத்து, அதுன்னு வந்தால் உயிர்மை. அஃது இங்கே, அது நன்றாக. ஸோ அடுத்து மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து வந்து பராபர கண்ணி. இது வந்து ஒரு அற இலக்கியம். பராபர கண்ணி தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மொழியின் உபநிடதம் எதுனா பராபர கண்ணி. தமிழ் மொழியின் உபநிடதம் வந்து பராபர கண்ணி. இது எழுதுனது வந்து தாயுமானவர். சரியா? தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று பராபரமே. பராபரமேனே வரிசையாக வரும். பராபரமையா மேலான பொருளே. தண்டருள்னா குளிர்ந்த கருணை. கூர்னா மிகுதி செம்மையான சான்றோர். அடுத்து வந்து ஏவல்னா தொண்டு. எய்தும்னா கிடைக்கும். தாயுமானவர்னா வந்து திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்கோட தலைமை கணக்கராக இருந்திருக்காரு. இந்த அரசருக்கு தாயுமானவர் வந்து திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்க தலைமை அந்த அவருக்கு தலைமை கணக்கராக இருந்திருக்காரு. கன்னி அப்படின்றது மொத்தமாக ரெண்டு அடியில் வர்ற பாடல்கள் எல்லாமே கன்னிம்பாங்க. அடுத்து நீங்கள் நல்லவர். இது வந்து நீங்கள் நல்லவர் அப்படின்றது வந்து எழுதினது வந்து தீர்க்கதரிசி புவியரசு வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லவர் அப்படின்னா தீர்க்கதரிசி புவியரசு இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரியா? வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, பரிசு சமமாக எழுதுங்கள், அடுத்தவங்க எழுதின பரிசுடன் சமமாக எழுதுங்கள், சிறகு மீது இறகுமாறி அப்படின்னு சொல்லிட்டு, கொடுப்பது பல இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதுனது யாருன்னா கலீல் கிஃப்ரான். சரியா? தீர்க்கதரிசின்றவர் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. புவியரசு தீர்க்கதரிசி புவியரசு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கலீல் கிஃப்ரான் இது எழுதுனது. உழைக்கும் போது புல்லாங்குழலாகி விடுகிறோம். இது எழுத எல்லாமே கலீல் கிஃப்ரான். சரியா? அடுத்து தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோன்னு சொன்னது வந்து பாரதியார். மணிபல்லவத்தீவில் வந்து தீபத்திலகை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. சரியா? மணிமேகலை வந்து அங்கே போகிறப்போ அந்த டைமில் கரெக்டாக ஒரு பொய்யிலேருந்து ஒரு பாத்திரம் வந்து இருக்கும். அந்த பூ நிறைந்த பொய்யில் கோமுகி பசுமுகம் இருக்க கோமுகி வந்து வரும். வைகாசி திங்கள் அன்னைக்கு ஒரு அரிய பாத்திரம் கிடைக்கும். அதுதான் அமுத சுரப்பி. அது வந்து மணிமேகலைக்கு வந்து கொடுப்பாங்க. தீபத்திலக்கு வந்து அதுதான் மணிமேகலைகிட்ட கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு உணவு வந்து ஆதிரிகிட்ட அவங்க உணவு வாங்குவாங்க. கடைசியில் அது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். ஜெயிலில் போய் கூட கொடுப்பாங்க. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுவாங்க. இதுதான். அடுத்து வந்து தாவரங்களின் உரையாடல். இது வந்து பாதம். அது வந்து சும்மா உரைநடை. பாதம் எழுதினது வந்து ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் வேறு என்னென்னு எழுதியிருக்காருன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் எல்லாமே. சரியா? அடுத்து வந்து பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படுங்களா, ரொம்ப முக்கியம். லெட்டர்ஸே வந்து 6 இருக்கும். ஸோ பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். சரியா? தொழில் தான் வந்து படித்தல், ஆடுதல், இதெல்லாம் தொழில். இது வந்து பெயர் சொல்ல வந்து இடுகுறி பெயர், காரண பெயர்னு இருக்கும். இடுகுறி பெயர்னா காரணமே இல்லாமல் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் மண், மரம், காற்று. காரண பெயர்னா ஒரு காரணத்தோடு வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் நாற்காலி, கரும்பலகை, இதெல்லாமே. ஸோ இடுகுறி பொது பெயர் எதுனா மரம், காடு. இடுகுறி சிறப்பு பெயர் எதுனா அதாவது மாமரம், எஸ்பெஷலி மாமரம், கருவேலங்காடு, அந்த மாதிரி. காரண பொது பெயர் அப்படின்னா காரண பொது பெயர் அப்படின்னா வந்து பறவை, பறக்கிறனால பறவை, அணிகிறனால அணி. இதே சிறப்பு ஸ்பெசிஃபிக்காக என்ன பறவை, மரங்கொத்தி. ஸ்பெசிஃபிக்காக என்ன அணி, வளையல், அதெல்லாம். அடுத்து இடுகுறிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொட்டி, நெய்தல், விலங்குகள், குளம். காரணத்துக்கு எக்ஸாம்பிள் செந்தாமரை, ஆம்பல், மரங்கொத்தி, பறவை. அடுத்து பாரதியார் அப்படின்றது ஒரு பொருள் பெயராக கருதுகிறாங்க. அறம்னா கருவி, சாரணியானா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு இங்கிலீஷில். ஓகேவா? அடுத்து ஆசிய ஜோதி எழுதினது புத்தர். ஃப்ரம் லைட் ஆஃப் ஏஷியா இது எழுதினது வந்து எட்வின் அர்னால்டு. இல்லையா? நின்றவர் கண்டு அஞ்சினாரே ஐயன் நாடுன்னு சொல்லிட்டு கம்யூனி தேசிய விநாயகர். ஆசிய ஜோதின்றது புத்தரை பற்றி, ஆசிய ஜோதி அப்படின்றது புத்தரை பற்றி. இங்கிலீஷில் வந்து த லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் அர்னால்டு எழுதியிருப்பார். இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் கம்யூனி தேசிக விநாயகனார்.
நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் அவர் ஆடை வந்து படியிட போவாங்க. அப்போ வந்து கோவமாக வந்து புத்தர் பேசினது இந்த நிகழ்வு தான் இது. நீள்கடல்னா நிலம், பரந்த உலகம். கும்பினா வயிறு, பூதலம்னா பூமி. 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 36 வருஷம் டீச்சராக இருந்திருக்காரு. யார் அப்படின்னு தேசிக விநாயகனார் வந்து 36 வருஷம் டீச்சராக இருந்திருக்காரு. சரியா? இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர். பாரதி மாதிரி 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர். 36 வருஷம் டீச்சராக இருந்திருக்காரு. அடுத்து பூதலம்னா உலகம். கும்பினா வயிறு. அடுத்து மனிதநேயம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர். இது வந்து புறநானூரில் வந்து தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுதல் வந்து புறநானூறு. வள்ளலார் வந்து ஒரு சைடு வந்து கடுக்கன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க திருட. இன்னொரு பக்கமும் வந்து திரும்பி எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து வள்ளலாரோட பண்புன்றாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் சொன்னது வள்ளலார். சத்திய தர்மசாலை வடலூருக்கு உணவு வழங்கும் இடம். தெரசா வந்து ஒரு தொழுநோயாளி. தெரசா வந்து தொழுநோயாளிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னை தெரசா இருக்காங்கள்ல, அவங்க தொழுநோயாளிக்கு வந்து யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு இவங்களுக்கு கிடச்சிருக்கும். இவங்களுக்கு அப்புறம் யாருக்கு கிடச்சுன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம்னு ஒரு திட்டம் ஆரம்பித்து சைல்டு லேபருக்கு அகைன்ஸ்டாக இது 30 வருஷமாக மொத்தமாக 86,000 குழந்தைங்களை வந்து சைல்டு லேபர் அந்த இதில் இருந்து காப்பாற்றியிருப்பார். ஸோ அதுக்காக இவருக்கு அமைதி விருது கிடச்சிருக்கு. சைல்டு எஜுகேஷன் ரைட்ஸ் படி அதுக்காக நடைப்பயணம் வந்து மேற்கொண்டிருப்பார். எங்கன்னா 103 கண்ட்ரிக்கு 80,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நடைப்பயணம் அவர் மொத்தமாக மேற்கொண்டிருப்பார். சைல்டு லேபர் வந்து அகைன்ஸ்ட் மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு. உலகம் வந்து அழகானது, அந்த குழந்தைங்களோட கண்ணால் பார்க்கும்போது இந்த உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி தான். அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம். சரி, இது வந்து ஒரு உரைநடை மாதிரி வரும். ஹார்ட் டோனர் வந்து ஹித்தேந்திரன் அப்படின்ற அந்த பையனோட ஹார்ட்டை வந்து இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குறது தான் அது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அசோகன், புஷ்பாஞ்சலி. இதயம் ஹித்தேந்திரனுக்கு அர்த்தமே வந்து அந்த பேருக்கு அர்த்தமே இதயம் கொள்ளை கொண்டவனா. அடுத்து அணி இலக்கணம். அணினாலே அழகு. ஸோ இயல்பு நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பு நவிர்ச்சி அணியை தன்மை நவிர்ச்சி அணின்றாங்க. தோட்டத்தில் மீது வெள்ளை பசு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இயல்பாக வரும். ஸோ தேசிக விநாயகனார் வந்து இது எழுதியிருப்பார். இது தோட்டத்தில் மீது வெள்ளை பசு, தேசிக விநாயகனார். ஓகேவா? உயர்வு நவிர்ச்சி அணின்னா குளிர் நீரில் குளித்தா வந்து கூதல் வரும், வெந்நீரில் கழிச்சா சூடு பிடிக்கும், ஆகாய கங்கையில் வந்து அவங்க தாத்தா தண்ணி வச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து தாய் தாலாட்டு. இதுதான் உயர்வு நவிர்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு. கருணைக்கு வந்து மெர்சி. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1. அதை அடுத்த யூனிட்டில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.